அது அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆதவ அர்ஜுனா, அவருடைய அறிவு திறமையை நினச்சி என்ன பண்ணுறது, அந்த சரோஜாதேவி சோப்பு டப்பாவும் யாருக்கா கொடுத்துட்டுருக்குறாங்க, இல்லாட்டி அதே வாங்கி கொடுக்கலாம். இவர் கட்சிக்கு ஆதரவு எந்த லெவலில் இருக்குதுன்னு மகாபலிபுரத்துலேருந்து கோவலம் வரைக்கும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு தொப்பிலாம் போட்டு மாறு வேஷத்தில் வந்தாராம். சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், நாங்கள் பஸ்ஸில் வந்து பேருந்தில் சர்வே எடுக்க போனோம். அதை வந்து சர்வே நான் நினச்சேன், ஏதோ சர்வே அந்த கிராமம் ஃபுல்லாக எடுக்க போனார்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு கண்டக்டர் எத்தனை தடவை விசில் அடிச்சு எண்ணிட்டு வந்துக்கிறாங்க. அவங்க விசில் சின்னம் எந்த அளவுக்கு சேர்ந்துருக்குன்னு ஆராய்ச்சி 13 தடவை அடிச்சாராம். அதனால 13 தடவை. அப்படி லெஃப்ட்ல திரும்பி ரோட்டை பார்த்துருந்தாரு வச்சுக்கிங்க, இலையா இருந்திருக்கும் செடி கொடியா. அப்போ என்னன்னா இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அதிமுகவுக்கு, இவ்வளோ இலை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நிமிந்து வானத்தை பார்த்துருந்தாருன்னா சூரியன் கூடயே வந்திருக்கும், எங்கேயும் போவாதில்ல, கூடயே வருது. சூரியன் நம்ம கூடயே வருது, பரவாயில்லப்பா. எங்கே போனாலும் மகாபலிபுரத்தில் போனாலும் இருக்குது, அண்டார்டிகாவில் போனாலும் இருக்கும், எங்கே போனாலும் சூரியன் இருக்கும்ல. வேற நான் கை, அவர் கையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தோன்னா ஐயோ கைடா அது மாதிரிடா, எங்கே பார்த்தாலும் கை சின்ன இருக்குதுடா அப்படின்னு. இதெல்லாம் உவமைகள், இதெல்லாம் உதாரணமா. சர்வேவும் ஃபுட்பால் கிரவுண்டில் போய் உட்காந்துக்க வேண்டியதானே. 90 நிமிடமும் விசில் அடித்து கொண்டே இருந்தது. இது தவிர எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க, அதில் வேற 8 நிமிஷத்துக்கு விசில் அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறதா. இதிலிருந்தே ஜெர்மனிலேயே நமக்கு ஆதரவு இருக்கிறது. ஃபுட்பால் கம்பெனிங்க இருக்குதுல்ல, பெரிய பெரிய கிளப் இருக்குல்ல, யூரோப் கிளப்பு, அங்கேயே விஜய்க்கு பயங்கர ஆதரவு. அங்கே விசில் அடிக்க, அங்கே ரெஃபரிலாம் விசில் அடிச்சு ஆதரவு தெரிவிச்சுன்னாங்கிறப்பல.